பிளாக்மெயில் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஸ்ரீகாந்தும் ஒய்ஃப் பிந்துவுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வந்து கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சுற்றி தான் படத்தோட கதை வந்து போகுது. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து குரூப்பாக தனித்தனி குரூப்பாக இருக்காங்க. இப்போ ஸ்ரீகாந்த் அவங்க ஒய்ஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் கேர்ள் ஃப்ரெண்டு தேஜஸ்வினி, திரும்ப ஜிவி பிரகாஷ் ஃப்ரெண்டு ரமேஷ் அரவிந்த், அதை தாண்டி போலீஸு, அப்புறம் வந்து ரவுடி கும்பல், எல்லா கும்பலுக்கும் வந்து காமன் ஒரே பாயிண்ட் என்னன்னா, இந்த குழந்தையோட இந்த கடத்தல் தான் வந்து காமன் பாயிண்ட்டு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நல்லா சூப்பராக விறுவிறுப்பாக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் பயங்கர லேக் ஆகுது. ஏன்னா இன்டர்வல் பக்கத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய கூட வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கிரிப்பிங்காக வந்து இன்டர்வல் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்தாலுமே படம் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமாக எண்டு கிளைமேக்ஸ்லாம் சுத்தமாக கண்டுபிடிக்காத அளவுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து நிறைய விஷயம் வந்து ப்ளஸ்ஸாக சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ படம் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம்னு சொல்லலாம். அந்த படம் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கோட்டு விட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த குழந்தையோட வந்து கடத்தலில் தான் வந்து எல்லா விஷயமே வந்து ஆரம்பிக்குது. ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு ஹில் ரோட்டில் கார்னு பாட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த பொண்ணு வந்து காரை திறந்து வெளில போயிருப்பா. இவங்க அதை கவனிக்காமல் குழந்தை காணணுன்னு யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இது ஒரு பேசிக். ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லை, அந்த இடத்துல குழந்தை காணணும்னா அந்த இடத்துல ரோட்டில் அடிபட்டுறக்கூடாதுன்னு அப்படி தேடுவாங்க. இல்லைன்னா அந்த பக்கத்தில் டீ கார் இருக்குது, அதுக்குள்ளே போயிருப்பாலும் தேடுவாங்க. ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் அந்த குழந்தை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. பிந்து மாதவி. ஸ்ரீகாந்த் வந்து 1 கோடி பணம் பிரச்சனையே இல்லை, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், எனக்கு குழந்தை தான் முக்கியங்கிற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு குழந்தை மேலே பாசமாக இருக்கிறவங்க வந்து ஒரு பேசிக்காக வந்து சர்ச் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு மைனஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரபு படத்துலலாம் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாக வந்து பணம், அந்த பேக் வந்து கை மாறிட்டு மிஸ் ஆகி வேறு ஆளுங்க கைக்கு போகுதுங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்களா. அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து ஏகப்பட்ட பேர் கைக்கு வந்து மாற்றி மாறி போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பேக் மாறிச்சுன்னா அது ஓகே ஏற்றுக்கலாம். ஒரு குழந்தை வந்து மாறுறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து காசு வாங்கிட்டு குழந்தைய நான் விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு இங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து நடராத்திரி போய் விட்டுருக்கேன், குழந்தை அங்கே உட்காந்துருக்கா, போய் கூட்டிக்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தைய அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஒப்படைப்பீங்க? அட்லீஸ்ட் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா தள்ளி இருந்தாவது நீங்கள் வந்து குழந்தையோட சேஃப்டி பார்க்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பிந்து மாதவி வந்து அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ் லவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க க்ளோஸாக இருந்த வீடியோ வச்சு நான் நெட்டில் ஏற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்குனா வந்து மக்கள் பயப்படுறாங்க அந்த மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் வந்து புருஷங்கிட்ட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒருத்தன் க்ளோஸாக இருந்தால் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் சரி நீ ஃப்ரீயாக விடும் தான் அவன் எந்த புருஷனாக இருந்தாலும் சப்போர்ட்டாக இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜிவி பிரகாஷ் பின்னிட்டாரு. இந்த கேரக்டருக்கு வந்து ஏத்தாப்புல அவர் ஃபேஸ் கரெக்டாக இருக்குது, அவர் ஆள் கரெக்டாக இருக்காரு. அதே மாதிரி ஆக்டிங் என்ன கொடுக்கணுமோ அதை வந்து பக்காவாக அந்த படத்தில் வந்து கொடுத்துட்டாரு. ஹீரோயின் தேஜு அஸ்வினி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அவங்களுக்கான ஸ்கோப்பே கொடுக்கல படத்தில். ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு சாங் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் வந்து இவங்க மேலே ட்ராவல் பண்ணுமா இல்லை குழந்தை மேலே ட்ராவல் பண்ணுமான்னு ஒரு டேலமாவில் போகிற மாதிரி திடீர்னு வந்து இவங்க கடத்தி வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு சீனுமே வரல. ஸோ அந்த லேகே படத்தில் வந்து அதுதான் முக்கியமான ஒரு லேக்கான காரணம். இவங்களுக்கு இடையில ஒரு சீன் வச்சிருந்தா கூட படத்தில் அந்த லேக் வந்து இல்லாமல் போயிருக்கும். இந்த இடத்துல வந்து டைரக்டர் வந்து கோட்டை விட்டாருன்னு சொல்லலாம். பிந்து மாதவியோட ஆக்டிங்லாம் வேற ரேஞ்சுங்க, செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு அந்த ஏக்கம், ஒரு பிளாக்மெயிலில் பண்ணுறவங்க கிட்ட எப்படி மாட்டிட்டு முழிக்கிறது, அதே மாதிரி குழந்தைய தொலைச்சிட்டு எப்படி இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் ஏதாகும், குழந்தை சாப்பிட்ருப்பாளா, எல்லா விஷயமும் வந்து பயங்கரமாக ஆக்டிங் காமிச்சிட்டாங்க. அந்த குழந்தையும் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கா. ஒரு குழந்தைகிட்ட நடிப்பு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். நார்மலான விஷயங்கள் வாங்கிடலாம். ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடாம ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு குழந்தைகிட்ட வாங்குறது வந்து பயங்கரமான டஃப்பான விஷயம். அதை கூட டைரக்டர் வாங்கிட்டாரு, உண்மையிலே சூப்பரான விஷயம். ஸ்ரீகாந்த் வந்து அவர் ஆக்டிங்கில் என்னன்னு தெரில, ஒரு கேப் விட்டனால அவருக்கு ஆக்டிங் வரலையே என்னன்னு தெரில. டைலாக் பேசும்போது ஜஸ்ட் நார்மலாக ஒரு கேஷுவலாக பேசிட்டாருன்னு வச்சுங்களேன். ஒரு சீன்லாம் வரும்னா பிளாக்மெயில் பண்ணுறவன் வந்து ஃபோன் அடிப்பான், இவர் வந்து பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவர் ஃபோனை கட் பண்ணிட்டு ஐயோ கட் பண்ணிட்டாங்கிற மாதிரி அவனை சொல்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்.
அவர் அட்லீஸ்ட் தப்பு பண்ணியிருந்தாருன்னா ஒரு ரீடேக் கேட்டிருக்கலாம், இல்லை டேரக்டராக ரீடேக் கேட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்தில் ஒரு தப்பு நடக்கிறதுங்கிறது நம்மளால கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. பட் ஓவராலாக கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கலாம். ரொம்ப ஓவர் வயலன்ஸும் கிடையாது, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். வல்கரான விஷயமும் இந்த படத்தில் கிடையாது, லாங்குவேஜஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து ஒரு முறை பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு படமாக வந்திருக்கு, சூப்பராக ஒரு படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். இந்த ஃப்ளாஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் படம் வந்திருக்கும். இன்னொன்று இந்த படத்துக்கு மிகப்பெரிய எனக்கு என்ன மைனஸ்னா, பெரிய ப்ரொமோஷனே இல்லாமல் மார்னிங் ஷோஸே வந்து பெருசாக இல்லாமல் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த படம் மக்கள் எல்லாம் வந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒருத்தா இருக்கும் இந்த படம்.